எல்லாருக்கும் வணக்கங்க. சைனஸ் பிரச்சனை, தீராத சளி, இருமல், நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்துமா எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்கிற ஒரு அற்புத மூலிகை இந்த முசுமுசுக்கைங்க. இந்த முசுமுசுக்கையை வச்சு நாம் இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். நாங்கள் இதை முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பேரில் இதை சொல்லுவாங்க. இதுக்கு இந்த சட்னி பண்ணுறக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் 2 தக்காளி, இது எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் அரை மூடி தேங்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட சீரகம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதையும் போட்டு வதக்கிட்டு இதை எடுத்து வச்சிடலாங்க. இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்ச ஒரு 2 கைப்பிடி முசுமுசுக்கு தலையும் போட்டு நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஆற வச்சு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த முசுமுசுக்கையில் ரசம், தோசை இன்னும் நிறையா பண்ணலாங்க. ரொம்பவே ஹெல்தியான ஒன்று. இது சட்னி அரைச்சிட்டு இதை கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டினா சூப்பரான முசுமுசுக்கை சட்னி ரெடிங்க. சாதத்து கூட தோசை கூட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான காம்பினேஷன். சளி இருமலுக்கு அற்புதமான மருந்துங்க.